எங்க அப்பா லீவ் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அக்கா பொண்ண என்ன கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை கூட நடந்துட்டு இருக்கு. நம்ம கல்யாண விஷயத்துல நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். சுகந்தி, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சுகந்தி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள நமக்கு இந்த ஜென்மமே முடிஞ்சிடும். நான் அதுக்காக தான் சொல்றேன். எங்க பாரு, நான் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாகணும். இத பாரு சுகந்தி, நான் சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்ட வெயிட் பண்றேன். நீ உடனே வா பிளீஸ். சுகந்தி, லேட் பண்ணிடாத. இங்க பாரு சுகந்தி, நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்க, விளையாட்டா நினைச்சிடாத. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன். வருவா, வந்தது ஆகணும். நான் சொல்றத கேளுங்க சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். ஏண்டா பொறம்போக்கு, நீ என் வீட்டுக்கு சாப்பிட வந்தியா இல்ல என் தங்கச்சி மேல காய்க்க வந்தியா? தொலைச்சிருவேன்டா உன்னை. என் குடும்பத்துல விளையாடுற, இதுக்கு மேல இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு உனக்கு கொன்னுடுவேன்டா. இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். வாயமுறா, நீ இப்ப போன்ல பேசுனதை கேட்டுதான் நான் வந்திருக்கேன். சார், நீங்க மேல கோபப்படுறது நியாயம்தான். ஆனா நானும் உங்க தங்கச்சியும் ஒருத்தர் உண்மையா விரும்புறோம் சார். சார், நான் சொல்றது உண்மைதான் சார். அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு பயப்படுறா சார். வேணாம், இதுக்கு மேல எதுவும் பேசாத. என் தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அவளுக்கு இந்த விவரம் தெரியாது. சின்ன பொண்ணு மனச கெடுக்க பாக்குறியா நீ? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 26 வயசுல ஒருத்தி கல்யாணம் ஆகாம இருக்காளா? நீ படிக்கிற பொண்ணு மனசுல விஷத்தை விதைக்க பாக்குறியா? உன்னை இதுக்கு மேல எங்கேயாவது பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். இப்ப கூட என் தங்கச்சி பேர் சந்து சிரிச்சிடக்கூடாது தான் உன்னை விடுறேன். நான் உன்னை பார்க்கறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். போடா போடா சார். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்ற உன்னை கொன்றுவேன். போடா போன போடா. சுகந்தி, அண்ணே வா என்னோட. அண்ணே எங்கண்ணே? படிச்சிட்டு இருக்கண்ணே. படிச்சு கிழிச்ச. வா என்னோட. அண்ணே வா
வான்றல. அண்ணே அண்ணே பேசாம வா. என்னண்ணா பேசாம வான்னு. என்னண்ணா உன் அக்காக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வந்துருச்சா? ஏண்ணே இப்படி கேக்குற? இதோ பாருமா, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா சொல்லிரு, உனக்கும் சேர்த்து மாப்பிளைய பாத்துறேன். ஐயோ அண்ணே, நான் அப்படி நினைக்கவே இல்லைண்ணே. நீ என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? இல்லம்மா, உனக்கு ஏன் மேலேயும் அம்மா மேலேயும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குண்ணே. உன் பேச்சு மீறி என்னைக்குமே நான் தவற நடந்துக்க மாட்டேன். எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம குடும்ப சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற வயசா இது? அவங்க அந்த ஹோட்டல் கடையை நடத்துறதே மத்தவங்க பசியை தீக்கிறதுக்கு இல்ல, நம்ம பசியோடு இருந்துடக்கூடாதுன்னு தான். சுகந்தி, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கமா. தோ பாருமா, நம்ம வீட்டுக்கு 4 பேர் சாப்பிட வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம பொழப்புமா. அப்படி வரவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நாம நினைக்க முடியாதுமா. உனக்கு இது அறியாத வயசு. உன் மனசை மாத்த பாப்பாங்க. நீ அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த வீட்டுல அடுப்பு எரியலாம், அம்மாவோட வயிறு எரிஞ்சிடக்கூடாதுமா. அம்மா உயிரை காப்பாத்தி நிறுத்தி வச்சிருக்கிறது எது தெரியுமா? அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். அதை நம்ம காப்பாத்தணும் சுகந்தி. என்னண்ணா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. உண்மைதாமா, இப்போ உனக்கு எதுவும் புரியாது. வழுக்கு பாறையில நடக்கிற மாதிரி வயசு. ஒவ்வொரு அடியும் பார்த்து ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், இல்லனா வழுக்கி விட்டுரும். நீ ஒருத்தி சறுக்குனா அது நம்ம குடும்பத்தையே பாதிச்சிருமா. அத மனசுல வச்சு நடந்துக்க. ஏன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? உன்னை நினைச்சு பயப்படலமா, உன் வயசை நினைச்சு பயப்படுறேன். நாம எல்லாருமே ஒரு கட்டுப்பாடோடு இருந்து நமக்காக உழைக்கிற அம்மா மனசை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் நம்ம அம்மாக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். அதை தவிர நாம அவங்களுக்கு வேற என்ன செய்ய போறோம்? ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணுமா, சமையல் மோசமானா ஒரு நாள் நஷ்டம், அறுவடை மோசமானா 1 வருஷம் நஷ்டம். இந்த வயசுல நீ வழி மாறி போயிட்டா வாழ்க்கையும் நஷ்டமாயிடுமா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற பயத்துல தாமா நான் சொல்றேன். அண்ணன் பேச்சியும் அம்மாவுடைய பாசத்தையும் மீறி நடந்துக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுமா. பண்ணுமா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க. அந்த கம்பெனியோட கொட்டேஷன் தானே இது? ஆமா சார். நீ எல்லாம் சரி பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன் சார். புது MD வராரு. எல்லாரும் வாங்க. புது MD வராரா? புது MD வந்துட்டு சீக்கிரம் வாங்க. வாங்க. எம்டி வரத்துக்குள்ள வாங்க. இப்படி மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் குட் சார். மார்னிங் சார். சார் டீ காஃபி ஏதாவது ஆர்டர் I பண்ணிட்டீங்க? don't like this. I just don't like this. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது கோபால். Look,
எனக்கு இந்த டீ காஃபி அப்புறம் இந்த மார்னிங் வந்து விஷ் பண்றது அப்புறம் இந்த பொக்கே ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் திஸ் ஓகே அவங்க வேலையை அவங்க பண்ண சொல்லுங்க அதான் எனக்கு பிடிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் கோபால் சார் நான் இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு வாரமா இந்த கம்பெனியை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் 10 வருஷமா நம்ம கம்பெனில எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது டர்ன் ஓவர் கூட ஏறாம அப்படியே இருக்கு நமக்கு பின்னாடி வந்த கம்பெனி எல்லாம் கூட எங்கேயோ போயிட்டாங்க நீங்களா என்னைய வேலை பாக்குறீங்க யோ உன்னதான் ஏன் கேக்குறேன் பதில் சொல்லு சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நாங்க நினைச்சா கூட அதுக்கு முட்டுக்கட்டையா சில பேர் இருக்காங்க சார் என்னையா சொல்ற சார் நம்ம கம்பெனில திறமை இருக்கிறவங்கலாம் ஓரம் கட்டி வச்சிருக்காங்க சார் இது பார் புரியுற மாதிரி சொல்லு இங்க நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் வயசையும் தாண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார் அவங்க பழைய மெத்தட்லயே வேலை செஞ்சு கம்பெனியை அப்டேட் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அதனால உண்மையா இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு சார் திறமை இருக்கவங்க எல்லாம் அப்செட் ஆகியிருக்காங்க சார் எஸ் சார் யோ ரிட்டையர்மெண்ட் வயசு வந்தா செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதானயா அவங்களாம் இன்னும் ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்க சார் அதிக பிரசங்கத்தனமா பேசலன்னு நினைச்சுக்காதீங்க சார் சொல்லு பழைய ஆளுங்கெல்லாம் உங்க அப்பாவை மயக்கி காக்கா பிடிச்சி இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சார் பாத்தீங்கன்னா அவங்களும் வேலை செய்யறது இல்ல பழைய கதைகளை பேசிக்கிட்டு எங்களையும் வேலை செய்ய விடுறதில்ல சார் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் பதவிக்கு வரணும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார் ஸ்டாப் திஸ் ஐசிங் பிசினஸ் எனக்கு இந்த காக்கா பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றேன் சரி சார் சாரி சார் சரி லாஸ்ட் 6 வீக்ஸோட டர்ன் ஓவர் ரெக்கார்ட்லாம் கொண்டு வாங்க அதுக்கு திருமலை சார் தான் சார் வரணும் அவர் வந்தாதான் லாக்கரை ஓபன் பண்ண முடியும் சாவி கூட அவர்கிட்ட தான் சார் இருக்கு ஓகே ப்ரொடக்ஷன் டீடைல்ஸ் அது கொண்டு வாங்க அதுக்கும் திருமலை சார் தான் சார் வரணும் யோ என்னையா பேச்சு பேசுறீங்க எது கேட்டாலும் திருமணம் வரணும் நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கம்பெனில திருமலை யார் அந்த திருமலை சூப்பர்வைசர் சார் அவருக்கு 60 வயசாயிடுச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு அப்பா வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சார் திருமலைன்னு ஒரு ஆளை நம்பித்தான் இந்த கம்பெனியே நடக்குதா திடீர்னு அந்த ஆள் செத்துட்டா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதானா சொல்லியா சார் திருமலைன்றவர் நம்ம கம்பெனியில் சாதாரண சூப்பர்வைசர் தான் சார் அவரை விட அதிகம் படிச்ச நாங்கெல்லாம் கூட அவர் பேச்சை கேட்டு தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார் உங்க அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு முதலாளின்னு சொல்லி நம்ம கம்பெனிக்கு விசுவாசமா இருக்க மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சமீபத்துல தான் 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு சார் உங்க அப்பாவே நேர்ல போய் அவருக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு வந்தார் சார் அதை பார்த்துட்டு மற்ற வயசான ஸ்டாஃப்ஸும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க சார் இந்த பார் இந்த கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கிற ஆள்லாம் எனக்கு தேவை விஷயம் இருக்கிற ஆள் தான் தேவை முதல்ல இந்த 58 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரையும் லிஸ்ட் எடுத்து அவங்கள வேலையை விட்டு தூக்குறேன் நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டியா அது எப்படி சார் முடியும் இப்ப இருக்கிறதுலயே மோஸ்ட் சீனியர் திருமலை சார் தான் சார் 60 வயசையும் தாண்டி வேலை செஞ்சிட்டு இருக்காரு சார் அவரை எப்படி சார் யோ இந்த லிஸ்ட்ல முதல் ஆளா திருமலை பேரை போடியா சார் என்னையா சாரு அவரை போய் do what I say understand out ஓகே சார் எதை கேட்டாலும் திருமலை Damn it! அதனால
கொடுத்துறேன் சார். 10 நாள்ல நீ திருப்பி கொடுத்துருவியா? இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 லட்சம் ரூபாய் 10 நாள்ல கொடுத்துருவியா? நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வாங்கண்ணா, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல அபிராமி வேணாம். சரிண்ணா, நான் அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். அபிராமி ஒரு நிமிஷம். என்னண்ணா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணா. அது என்ன சொல்லுங்க? அது ஒண்ணும் இல்ல, அர்ஜென்ட்டா என் பிசினஸ்க்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 3 லட்சமா? என்னண்ணா சொல்ற? ஆமா அபிராமி, எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே லேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அப்பாட்ட நீ பக்குவமா எடுத்து சொல்லி அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய கடனா வாங்கி தர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி என்னண்ணா அவசரம் இப்போ? அது தலை போற பிரச்சனை சொன்ன உனக்கு புரியாது அபிராமி. சரிண்ணா, அப்பா கிட்ட நீயே போய் கேட்க வேண்டியதானே? கேட்கலாம், ஆனா எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீதான் அப்பாவோட செல்ல பிள்ளையாச்சே, நீ பக்குவமா எடுத்து சொன்னீன்னா அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. ப்ளீஸ் அபிராமி, எனக்காக. சரிண்ணா, நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். இல்ல, பேசி பாக்குறேன்னு சொல்லாத, பேசி முடிக்கணும். சரிண்ணா, நான் பேசுறேன். தேங்க்ஸ் அபிராமி. என்னண்ணா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்? மகா, நான் ஆபீஸ் போறேன். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டல்ல? எல்லாம் ரெடியா இருக்குங்க. என்னம்மா இது, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஆபீஸ் போகும்போது உன்னை ஸ்கூல்ல விட்டு போறேன்னு சொன்னல. இல்ல தாத்தா, என் ஃப்ரெண்ட் வருவா, நான் அவ கூட போய்க்கிறேன். சரி ஐஷு, அப்படியா? நீ போய் சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டு வா. போ போ போ, போயிட்டு வாமா, பத்திரமா. அப்பா, காஃபி குடுவா. அப்பா. என்னம்மா? வசந்த் அண்ணனுக்கு அவசரமா 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதா? நீங்க தான்ப்பா அண்ணனுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். என்னம்மா இது, ஒரு காஃபி கொடுத்துட்டு 3 லட்சம் ரூபாய் கேக்குறியே? பாத்தியா மகா, உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான காஃபி இது. 3 லட்சம் ரூபாய். ஆரம்பிச்சிட்டான அவன் வேலைய. 3 லட்சம் கூட 5 லட்சம் கூடனா நம்ம எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது? நம்ம என்ன கோடீஸ்வர குடும்பமா? என்னதான் அவனுக்கு பிரச்சனை சொல்லு. இல்லம்மா, இரு, நம்ம விசாரிப்போம். எங்கம்மா? உள்ள இருக்காருப்பா. டேய் வசந்த், இங்க வாப்பா. அப்பா. என்னப்பா, எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் இப்போ? சொல்லு. என் பிசினஸுக்கு தேவைப்படுதுப்பா, ரொம்ப அர்ஜென்ட். ஏன்பா, குடும்ப சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சும் கேக்குறியேப்பா? ஏற்கனவே என் கம்பெனில நிறைய கடன் வாங்கியிருக்கேனப்பா. புரியுதுப்பா, நான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கேன். இந்த ஒரு தடவை மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு, அதை வந்தோடனே நான் திருப்பி கொடுத்துறேன்ப்பா. அப்பா, அப்பா, இவனுக்கு பணம் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. அண்ணே, என்ன நீ சொல்ற? நீ பேசாத. ஏற்கனவே இவனுக்கு 3 லட்சம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் என்னாச்சுன்னு முதல்ல கேளுங்க. அண்ணே, அந்த பணத்தை நான் வேற ஒரு பிசினஸ்ல ரொட்டேஷன்ல போட்டிருக்கேன். அப்பா, நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, அதை நான் ரொட்டேஷன்ல போட்டேன்னா எனக்கு வர வேண்டிய பணம் இன்ட்ரெஸ்டோட வந்துடும். அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன். கிழிச்சுடா, இவன் பேசுவான், அதை கேட்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? இத பாருங்க, மறுபடியும் ஆபீஸ்ல கடன் வாங்கினு வைங்க, ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது 5 பைசா கூட கிடைக்காது சொல்லிட்டேன். அண்ணே, என்னண்ணே, நான் பிசினஸ் தானே கேக்குறேன், ஏன் இப்படி சொல்ற? ஏய், போதும் நிறுத்துடா. நீ பிசினஸ் பண்ண லட்சணம் தான் எனக்கு தெரியும்ல. இவன் சீட்டு கம்பெனில ஏதோ பிரச்சனை, முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு கேளுங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. இப்போ பிசினஸ்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது ஒண்ணு இல்லாம 4 பேர் 4 விதமா பேசுவாங்களா உனக்கு? இந்த வேலையில உனக்கு சரிப்பட்டு வராது, வேற வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. அப்பா, இவனுக்கு 5 பைசா கூட கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். நிறுத்துங்க.